சேலத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதை அம்பலப்படுத்த முயன்ற நம்மளுடைய செய்தியாளர் குழு தாக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொதுமக்களுடைய குரல் நசுக்கப்படும் போது ஊடகவியலாளர்களாகட்டும் பத்திரிகையாளர்களாகட்டும் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயலும் போது தொடர்ந்து நம்ம மேலே ஒரு தாக்குதலானது நடத்தப்படுது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? தொடர்ந்து இந்த செயல்பாடுகளில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அங்கு ஒரு பத்திரிகையாளர் நின்று கொண்டு செய்தி வழங்கி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவரை தாக்குகின்றார்கள். நேரடியாக தாக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. நமக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அவர் ஒரு சாதாரண நபராகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்துகின்றார் என்றால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. கடந்த காலங்களை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கனிம வள கொள்ளை அது தொடர்பான தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை அம்பலப்படுத்தி அந்த கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தியதில் பத்திரிகையாளர்களுடைய பங்கு அளப்பரியது. எனக்கே ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பத்திரிகை நிறுவனங்கள்ல நான் செய்தி நிறுவனங்கள்ல வேலை செய்த பொழுது இது போன்ற நேரடியாக களத்திற்கு சென்று இது போன்ற கனிம வள கொள்ளையை தொடர்பாக செய்தியை வழங்கிய போது அச்சுறுத்தல் வந்தது. அதை தாண்டி அந்த செய்திகளை வழங்கியதன் காரணமாக அது போன்ற விஷயங்கள் எப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட, உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரானைட் கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட்டது, தாது மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட்டது, அது போன்ற மணல் கடத்தல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதற்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள். அவர்களுடைய அந்த பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த செம்மண் கடத்தல் தொடர்பான செய்தியை உங்களுடைய செய்திக்குழுவினர் களத்திற்கு சென்று வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படியாக அவர்கள் மக்களுக்காக களத்தில் நின்று அந்த பணியை செய்த போது அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் வெறுமனே இந்த தாக்குதலை நடத்திய அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோ இல்ல ஒரு சிலர் மட்டும் மீது அவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது கூடாது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும், குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் இந்த செம்மண் கடத்தலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யார், அவர்கள் பின்னால் செயல்படக்கூடிய நபர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் மட்டுமே இது போன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள், வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள் கடந்த காலங்கள் நாம பார்த்திருக்கோம். இது போன்ற மணல் கடத்தலை தடுத்து நிறுத்த முற்பட்ட இல்ல மணல் கடத்தலுக்கு ஒத்துழைக்க மறுத்த வருவாய்த்துறையை சேர்ந்த பல்வேறு அலுவலர்கள் இது போன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் அதை செய்தியாக அறிந்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாதிரியான தாக்குதலை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள், குறிப்பாக கனிம வள கொள்ளையை தடுக்கக்கூடிய இல்லைன்னா கனிம வள கொள்ளையை அம்பலப்படுத்தக்கூடிய நபர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்படுவது என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களினுடைய அதிகாரத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய லாபத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. பெருமளவு லாபம் கிடைப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற செயல்களில் மிக தைரியமாக அவர்களால் இறங்க முடிகின்றது. பெருமளவு லாபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதிகார மட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இது போன்ற அக்கிரமங்களில் ஈடுபட்டு அந்த அக்கிரமங்களில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளையின் மூலமாக அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இது போன்ற விஷயங்கள் நடைபெறாமல் ஒட்டுமொத்தமாக தடுக்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்தமாக இது போன்ற கனிம வள கொள்ளை நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால், இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் பொதுமக்கள் மீதாக இருக்கட்டும், செயல்பாட்டாளர்கள் மீதாக இருக்கட்டும், அல்லது அரசு அலுவலர்கள் மீதாக இருக்கட்டும், இது போன்ற கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய நபர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மீது இந்த வழக்கு பாய வேண்டும். அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இது போன்ற தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கனிம வள கொள்கை என்பது தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
சார் நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல கூட கொலை வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து எடுத்துக்காட்டா சொன்னீங்க. தொடர்கதையாகி வருகிறது அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இந்த சூழல்ல அரசு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்தும் போது அவங்க தாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே கனிம வள கொள்ளை மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை, அது அரசு அதிகாரிகள் சார்ந்த ஊழல் விஷயமாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளினுடைய அலட்சியமாக இருக்கட்டும், மற்ற பல்வேறு விஷயங்கள், மக்கள் சார்ந்த விஷயங்களை களத்தில் நின்று செய்தி சேகரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது இது போன்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை செய்வதே அதனுடைய நோக்கமாக இருக்கு. பத்திரிகை துறையினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்படியாக அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவது என்பது தொடர்கதையாகி வருகின்றது. இன்று நாம் பார்க்கக்கூடியது ஏற்கனவே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சி, அதனுடைய ஒரு பகுதி. அப்படியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. குறிப்பாக இப்போ அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் போய் செய்தி சேகரிப்பதற்காக உள்ளே நுழையக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காவலர்களால், அங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையினரால், அங்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியரால் நடத்தப்படக்கூடிய விதங்கள், இது தொடர்பாக அந்த அரசு அதிகாரிகள், அந்த காவல்துறையினர், பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவர்கள் பத்திரிகையாளர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக உண்மையிலே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரை வெகு நாட்களாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம், மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், இன்னும் பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம். பத்திரிகையாளர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில், அவர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே இது போன்ற சட்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கின்றது, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்றது. அந்த மாநிலங்களில் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரப்படும் பட்சத்தில் உடனடியாக, ஏனென்றால் இந்த சட்டத்தினுடைய அவசியம் என்னவென்றால், இன்னைக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த தாக்குதல் தொடர்பாக எந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடர வேண்டும், உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றதா என்பது போன்ற கேள்விகள். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு செல்லும் பொழுது அவர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மறுப்பார். ஆனால் பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் இருக்கும் பட்சத்தில், அந்த சிறப்பு சட்டத்தில் இது போன்ற பிரிவுகள் சேர்க்கப்படும் பட்சத்தில், உதாரணத்துக்கு சொல்ல போனோமானால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஹசீஃப்.